Hi friends, வணக்கம் and welcome to Last Bench Gamers YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கன்னா நீங்க ரொம்ப நாளாவே கேட்டிருந்த ஒரு வீடியோ தான் இது. என்ன வீடியோ அப்படினு கேட்டிங்கன்னா glue wall tips and tricks தான். எப்படி bro ஃபாஸ்டா glue wall போடுறது? ஃபாஸ்டா glue wall எங்களால போடவே முடியல அப்படி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ அதுக்கான tips and tricks தான். அது மட்டும் இல்லாம sit up glue wall, round glue wall, அந்த glue wall, இந்த glue wall எல்லாத்தையும் ஒரே வீடியோல பாத்தீங்கன்னா மொத்தமா இறக்கிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போய்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த க்ளூ வாலோட பட்டன் வந்து எங்கே வைக்கணும் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதுக்கான ஒரு விஷயத்தை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க. உங்களுக்கு எங்கே வாட்டமாக இருக்கோ, உங்களுக்கு எந்த இடத்துல வச்சா கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துல வைங்க. இவங்க அங்கே வச்சிருக்காங்க, அவங்க இங்கே வச்சிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்து நீங்கள் மாற்றவே மாற்றாதீங்க. அப்படி மாற்றினீங்க உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் தேவைப்படும். ஸோ நீங்கள் இப்போ எங்கே வச்சிருக்கீங்களோ அதே இடத்துல வச்சு விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதை பெருசாக வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா க்ளூ வால் வந்து கரெக்டாக கையில் போடும். நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், க்ளூ வால் வந்து விழாது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, ஒன்று உங்களோட ஃபயர் பட்டன் வந்து கரெக்டாக வச்சிருக்க மாட்டீங்க. ஃபயர் பட்டன் சைஸ் வந்து 60க்குள்ளே வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு மேலே போகாதீங்க. 60 வச்சா என்னை பொறுத்த வரையும் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த க்ளூ வால் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது டக்குன்னு கையில் வராததுக்கு காரணம் நீங்கள் கரெக்டாக ப்ரெஸ் பண்ண மாட்டீங்க. காரணம் வந்து நீங்கள் சின்னதாக வச்சிருப்பீங்க. அதை வந்து மேக்ஸிமம் 100க்கு வச்சுக்கிறது ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களால் க்ளூ வால் எடுக்க முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிப்ஸ். இது ரொம்ப முக்கியமான டிப்ஸ். ஏன்னா க்ளூ வால் எடுத்தால் தானே அதை போட முடியும். அதுக்கு தான் நானும் இதை ஆட் பண்ணியிருக்கேன் அந்த டிப்ஸை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செகண்ட் டிப்ஸ்குள்ளே போயிடலாம். நம்ம செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, how to put fast glue wall. ப்ரோ ஃபாஸ்ட்டாக என்னால் க்ளூ வால் போடவே முடியல ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கான ரீசன் என்னன்னா, நீங்கள் வந்து க்ளூ வால் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ண மாட்டீங்க. கிளாஷ் கோட் போனால் கூட நீங்கள் வந்து க்ளூ வால் வந்து அவ்வளோ வாங்க மாட்டீங்க. அதுதான் ரீசன் அதுக்கு. ஸோ நீங்கள் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபயர் பட்டனை வந்து எந்த அளவுக்கு மேலே தூக்குறீங்களோ அதே மாதிரி டக்குன்னு கீழே இருக்குங்க. ஸோ கீழே இருக்கும்போது என்ன ஆகுனா உங்கள் ஆங்கிள் ஃபுல்லாக கீழே வந்துடும். நீங்கள் இந்த கீழே இறக்குறீங்க பார்த்தீங்களா, இந்த டைமிங்கில் நீங்கள் என்ன பண்ணணும்னா க்ளூ வால் வந்து ப்ரெஸ் பண்ணிடணும், க்ளூ வால் பட்டனை. அப்போ என்ன ஆகுனா கீழே இறக்கிறதுக்கும் உங்கள் க்ளூ வால் நீங்கள் அந்த ஆங்கிள் ஃபுல்லாக கீழே இருக்கிறதுக்கும் க்ளூ வால் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக என்ன ஆகுனா உங்கள் க்ளூ வால் வந்து உங்கள் கிட்ட இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கை வந்து கட்ட விரல் வந்து கரெக்டாக அப்போ ஃபயர் பட்டில் தான் இருக்கும் நீங்கள் கீழே இருக்கிறதுனால. ஸோ டக்குன்னு அதை ப்ரெஸ் பண்ணுறங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா க்ளூ வால் வந்து உங்கள் பக்கத்துலேயே விழுந்துடும். இது வந்து ஒரு டிப்ஸ். சரிடா, அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் ஃபாஸ்ட்டாக தூக்கி இறக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தெரியும். ஆனால் வந்து எங்களுக்கு க்ளூ வால் போடுறதுக்கே தோண மாட்டேங்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்வி எல்லாருக்கிட்டே இருக்கும். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கிளாஷ் கோடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அட்டாக்கிங் போவீங்க. கன்னை வந்து ரீலோட் பண்ணி அடிச்சு என்ன ஆகுனா நீங்கள் வந்து ரேங்க் மேட்ச் போகும்போது உங்களுக்கு வந்து அதுவே ப்ராக்டிஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த பில்லரு கண்டெய்னரு அது மாதிரிலாம் ஏறின்னு அதில் மறைஞ்சு அடிக்கிறதுனால உங்களுக்கு அந்த க்ளூ வால் போடுற மைண்ட் செட்டே என்ன ஆகுனா போயிடும். ஸோ நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டினியூஸாக ஒரு 2 வாரத்துக்கு ஒரு 3 க்ளூ வால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும். ஒரு 2வது ரவுண்டு 3வது ரவுண்ட்லலாம். ஸோ வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபுல்லாக ரஷ் கேம் ப்ளே பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செத்தாலும் பரவாயில்ல, இந்த 2 வாரத்தில் ஒரு மேட்ச் கூட நீங்கள் வின் பண்ணலன்னா கூட பரவாயில்ல. முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக ரஷ் கேம் ப்ளே பண்ணுங்கள். ரஷ் கேம் ப்ளே பண்ணும்போது என்ன ஆகுனா நீங்கள் வந்து ஒரு தடவை எனிமி அடிக்கிறீங்கன்னா டக்குன்னு ஒரு க்ளூ வால் போடுங்க. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் ஒரு 2 வீக்குக்கு வந்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நார்மல் மேட்ச்சில் நீங்கள் போனால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் அடித்த உடனே உங்கள் கையில் வந்து க்ளூ வால் போடுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஒரு டிப்ஸ். என்னன்னா, கிளாஷ் கோட் போங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2 வாரம் நீங்கள் வந்து ரேங்க் வச்சே விளையாடாதீங்க. உங்களுக்கு க்ளூ வால் ஃபாஸ்ட்டாக போடணும் அப்படின்னு நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டா நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த கஸ்டம் மேட்ச் போயிட்டு நீங்கள் லிமிடெட் க்ளூ வால் வச்சு போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக போட முடியும். அப்போ தான் நீங்கள் கற்றுக்க முடியும் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு. இல்லைனா நீங்கள் வந்து கிளாஷ் கோடில் ஒளிஞ்சு அடிக்கிறதுனாலையோ மேலே ஏறி நின்று அடிக்கிறதுனாலையோ கற்றுக்கவே முடியாது. க்ளூ வால் ஃபாஸ்ட்டாக போடணும் அப்படின்னு கற்றுக்கிங்கன்னா ஃபுல்லாக அட்டாக்கிங் ரஷ் கேம் ப்ளே பண்ணால் மட்டும் தான் உங்களால் கற்றுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் செகண்ட் டிப்ஸ். இப்போ தேர்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த டிப்ஸ் தான். க்ளூ வால் வந்து எப்படி ரவுண்டாக போடுறது, அதாவது ரவுண்டு க்ளூ வால் போடுறது எப்படி அப்படின்றது தான். இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போட்டுடலாம். இப்போ நான் அந்த ட்ரிக்கை சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து க்ளூ வால் போடுறது ஒரு க்ளூ வால் ரவுண்டு க்ளூ வால் போடணும்னா உங்களுக்கு மொத்தம் 3 க்ளூ வால் தேவைப்படும். ஸோ நீங்கள் இந்த க்ளூ வாலை எப்படி போடணும்னா, ஒரு க்ளூ வால்லேருந்து இன்னொரு க்ளூ வாலை வந்து ஒட்டி போட்டுறக்கூடாது. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு க்ளூ வால் போட்டு நான் பாருங்கள் எப்படி போடுறேன், அந்த எட்ஜில் கொஞ்சம் எட்ஜுக்கு முன்னாடி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பக்கத்தில் க்ளூ வாலை போட்டுனே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றா சேராது, சர்க்கிளாக மாறாது. ஸோ ஒரு க்ளூ வாலுக்கும் இன்னொரு க்ளூ வாலுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றது கரெக்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து அந்த எட்ஜில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா எட்ஜுக்கு கொஞ்சம் முன்னாடி போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.
நீங்கள் வந்து பக்கத்தில் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா க்ளூ வால் வந்து அந்த ஓ வந்து கரெக்டாக கம்ப்ளீட் ஆகாது, கேப் ஃபுல் எனிமி வந்துருவாங்க. ஸோ நீங்கள் எப்படி போடணும்னா இப்போ நான் ஃபாஸ்ட்டாக கூட போட்டு காமிக்கிற பாருங்க, ஒன்றும் இல்லை இப்படி போட்டிங்களா அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபாஸ்ட்டாக போட்டால் கூட ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அந்த முனையில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகும். நீங்கள் பண்ணுற தப்பு என்னன்னா ரவுண்டு க்ளூ வால் வரலன்றதுக்கு காரணம் நீங்கள் வந்து பக்கத்தில் போட்டுப்பீங்க, ஒரு க்ளூ வாலை போட்டு அது மேலேயே இன்னொன்று க்ளூ வாலை போட்டுப்பீங்க, அது மாதிரி போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த சர்க்கிள் வந்து கவர் ஆகவே ஆகாது. ஸோ நீங்கள் போடும்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் வந்து அந்த எட்ஜில் போடணும், செகண்ட் க்ளூ வால் ஃபஸ்ட்டு க்ளூ வாலோட எட்ஜில் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி வந்து செகண்ட் க்ளூ வால் போட்டால் தான் கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த சர்க்கிள் வந்து கவர் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிப்ஸ்னே சொல்லலாம். இதை யூஸ் பண்ணி தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு க்ளூ வாலை போட்டு டக்குன்னு மெடிக்கெட் போட்டுக்கிறாங்க உள்ள. அது மட்டும் இல்லாமல் இது பாருங்க நான் காமிக்கிறேன், இந்த எட்ஜில் போடணும், எட்ஜில் போட்டிங்கன்னா தான் கவர் ஆகும். அப்படி எட்ஜில் நீங்கள் போடலன்னா கவர் ஆகாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளூ வால் வந்து அந்த ஓ வந்து கவர் ஆகாமல் கேப் வந்துடும். ஸோ அது உள்ள வந்துடுவாங்க. இந்த க்ளூ வால் டிப்ஸை வந்து நீங்கள் வந்து கிளாஷ் ஸ்குவாட் அதில் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ரேங்க் மேட்ச்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மரணத்தை நீங்களே எழுதி வச்சுக்கிங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேங்க் மேட்ச்சில் ரேங்க்கில் நீங்கள் வந்து சோலோ வெர்சஸ் டியோ அதெல்லாம் போகும்போது ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செத்துருவீங்க. ஏன் சொல்கிறேன்னா நீங்களே எனிமியை வந்து உங்கள் கிட்ட கூப்பிட்டுக்கிற மாதிரி நீங்கள் ரவுண்டு க்ளூ வால் போட்டு உள்ளே உட்காந்து மெடிக்கெட் போகிற நேரத்தில் 4 எனிமியும் வந்து சைடாக சுற்றி நின்றுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ரேங்க் மேட்ச்சில் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது ட்ரை பண்ணுங்கள். அப்படின்லாம் கிரெனேடை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் வந்து கிளாஸ் ஸ்குவாடில் மட்டும் தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஏன்னா கிளாஸ் ஸ்குவாடில் மட்டும் தான் கிரெனேட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வரும். அன்லிமிட்டடில் தான் அதுவும் நம்ம ஏதாவது எப்படின்னா நம்ம 1vs1 நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது மட்டும் தான் இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். மற்றபடி வந்து ரேங்க் மேட்ச் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நிஜமாகவே செத்துறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4th டிப்ஸ்குள்ளே போயிடலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4th டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிட்டப் க்ளூ வால். இந்த சிட்டப் க்ளூ வால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு ஸ்டெப்புனே சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் அட் டைமில் நிறைய வந்து ஸ்டெப் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் தேவை. சரி, எப்படி நம்ம இதை ஈஸியாக போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். 2 ஸ்டெப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு உட்காந்து அந்த டைமில் வந்து க்ளூ வால் அதுக்கப்புறம் வந்து சிட் பட்டன் இது ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டிப்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு டிப்ஸில் என்னென்னா நீங்கள் ட்ராக் பண்ணி கீழே இறக்கிட்டு க்ளூ வாலை ப்ரெஸ் பண்ணி நம்ம போட்டுருவோம். இதில் அப்படி கிடையாது. அந்த க்ளூ வாலை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற டைமில் கரெக்டாக வந்து சிட்டப்பையும் ப்ரெஸ் பண்ணணும், அதாவது சிட் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஒன்றுமே இல்லை, நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்களா கீழே இருக்கீங்களா க்ளூ வால் சிட்டு ரெண்டுத்தையும் அட் டைமில் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ட்ராக் பண்ணிவிட்டு கீழே இருக்கும்போது க்ளூ வால் சிட்டு, ட்ராக் பண்ணிவிட்டு கீழே இருக்கும்போது க்ளூ வால் சிட்டு. இதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு கஸ்டம் மேட்சில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை வந்து நானே இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஓரளவுக்கு வந்துருக்குன்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராகு அதுக்கப்புறம் சிட்டு க்ளூ வால் இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து க்ளூ வால் போடாதீங்க. ஃபஸ்ட்டு க்ளூ வால் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அது ரெண்டுத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா. அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணிவிட்டு சிட்டப்பு க்ளூ வாலை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா க்ளூ வால் போட்டுட்டு ஸ்ப்ரிண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. மொத்தம் 5 ஸ்டெப்பு ட்ராகு அதுக்கப்புறம் சிட்டப்பு க்ளூ வால் 3 ஸ்டெப்பு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் க்ளூ வால் போட்டு ஸ்ப்ரிண்ட் பட்டன். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்போ தான் மூவ்மெண்ட்லேயே இருக்க முடியும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனிமியை வந்து நீங்கள் ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும். நீங்கள் வந்து இந்த ஸ்ப்ரிண்ட் ப்ரெஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நீங்கள் வந்து மூவ்மெண்ட்லேயே இருக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டிப்ஸ்னே சொல்லலாம் இந்த சிட்டப் க்ளூ வாலில். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிவிட்டு உடனே உட்காந்துக்கோங்க, உட்காந்து க்ளூ வால் எடுத்துக்கோங்க. அப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளூ வால் எடுத்துகிட்டு உட்காருங்க. ஏன் சொல்கிறேன்னா க்ளூ வால் வந்து நீங்கள் உட்காரலனா கூட பதட்டத்தில் டக்குன்னு போட்டுடலாம். ஸோ ட்ராக் பண்ணிவிட்டு க்ளூ வாலை ப்ரெஸ் பண்ணுற டைமில் நீங்கள் சிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2வது ஸ்டெப்பில் வந்து ட்ராக் பண்ணிவிட்டு க்ளூ வால் எடுத்து சிட் பண்ணிவிட்டு உடனே அந்த க்ளூ வாலை போட்டுட்டு டக்குன்னு ரன் பட்டன். ஸோ இது மாதிரி பண்ணும்போது உங்களோட மூவ்மெண்ட் ஸ்பீடும் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஹெட் ஷாட்லேருந்து எனிமி கிட்டேருந்து தப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஸ்லோவாக பண்ணிங்கன்னா எனிமி வந்து ஈஸியாக உங்களை ஹெட் ஷாட் போட்டு போயினே இருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணணும் பர்ஃபெக்டாக அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் கிடையாது, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது பழகும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இது வரல அப்படின்னு சொல்லிட்டு வரவே வராது. நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரூம் மேட்ச் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈஸியாக வந்துடும். நீங்கள் வந்து ஒரு 2 வாரம் 3 வாரம் கஷ்டப்படுவீங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கேம் பிளே வந்து ரொம்பவே ஸ்டைலாக மாறிடும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மூவ்மெண்ட்லேயே இருக்கிறதுனால எனிமி வந்து பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. நீங்கள் சிட்டப் க்ளூ வால்லாம் போடுறதுனால எனிமி வந்து ட்ராக் பண்ணும்போது அவங்களுக்குலாம் நிறைய மிஸ் ஆகும். உங்கள் ஹெட் வந்து அவங்களுக்கு மாட்டவே மாட்டாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ பிளேயர் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுற மெத்தட் தான் சொல்லலாம். ஆனால் இது ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். 2 ஃபிங்கரில் அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணுறது கஷ்டம். நிறைய பேர் வந்து இந்த மீனா சர்வர், அதாவது இந்த சவுதி அரேபியா அவங்களாம் பார்த்தீங்கன்னா 3 ஃபிங்கர் பிளேயர்ஸ் தான். ஐஃபோன் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். அதனால் அவங்க வந்து 3 ஃபிங்கர் வந்து ஈஸியாக விளையாட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம ஏரியாவில் இருக்க ஃபோன்லாம்
ஃபிங்கர்லாம் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நம்மளுக்கு 3 ஃபிங்கர் விளையாடுறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ வேணா நீங்கள் 3 ஃபிங்கராக இருந்தால் இதை பர்ஃபெக்டாக ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் 2 ஃபிங்கரில் நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நான் உங்களுக்கு பண்ணுற அட்வைஸ் ஒன்று தான், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா என்னால் முடியல அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு வாரம் 2 வாரம் எக்ஸ்ட்ரா ஒரு வாரம் ஆனால் கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாதியிலே விட்டுருக்காதீங்க, கண்டிப்பாக ஈஸியாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனல் டிப்ஸுக்கு போயிடலாம். ஃபைனல் டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்பவே முக்கியமான டிப்ஸு. டிஃபெண்ட் டிப்ஸ் தான் இது. டிஃபெண்ட் டிப்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து க்ளூவால் போட்டு ரஷ் பண்ணுறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், எனிமி வந்து உங்களை ரஷ் பண்ணும்போது க்ளூவாலில் இருக்கும்போது நீங்கள் எந்த மாதிரி எனிமி கிட்ட இருந்து தப்பிக்கலாம் அப்படின்றது தான் இந்த டிப்ஸில் நான் சொல்ல போகிறேன். ஒன்றுமே இல்லை, நீங்கள் எப்போவுமே எனிமி வந்து உங்களை ரஷ் பண்ணி வரும்பொழுது நீங்கள் வந்து எனிமியை ரைட் சைடு தான் டிஃபெண்ட் பண்ணணும். அதாவது ரைட் சைடு வந்து எனிமி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அவங்கள எப்படியாச்சும் கன்ஃபியூஸ் பண்ணி அவங்கள ரைட் சைடில் ஏற வைக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, அப்போ தான் உங்களால் எனிமி வந்து ஃபுல்லாக பார்க்க முடியும். ஏன்னா அந்த கிராஸ் ஏர் அப்படின்னு பார்த்தீங்களா, இந்த வெள்ளை கலரில் இருக்கும் பாருங்கள், இந்த நம்மளோட அந்த எய்மிங் டாட்டு. ஸோ இந்த எய்ம் டாட் வந்து பார்த்தீங்கன்னா அது கிராஸ் ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராஸ் ஹேர் வந்து ரைட் சைடில் இருக்கிறதுனால உங்களால் அப்போ தான் எனிமியை வந்து க்ளீனாக பார்க்க முடியும். இப்போ நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு க்ளூவால் போடுவேன், அங்கேருந்து எனிமியை ரஷ் பண்ண சொல்லுவேன். அப்போ எனிமி ரஷ் பண்ணும்பொழுது உங்களுக்கு க்ளீனாக புரியும் இந்த விஷயம் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு க்ளூவால் போடுறேன்னா, இப்போ எனிமி வந்து என்ன அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ நான் ஒரு க்ளூவால் போட்டேன். இப்போ நான் ரைட் சைடு பார்க்குறேன் எனிமியை எவ்வளோ க்ளீனாக தெரிஞ்சு பாருங்க. அதுவும் இல்லாமல் நான் அடிச்சுட்டு உடனே உள்ள கவர் எடுக்க முடியும் க்ளூவால் உள்ள. இதுவே லெஃப்ட் சைடில் ரஷ் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனிமியை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்க முடியாது. அப்படியே நீங்கள் பார்த்தாலும் நீங்கள் வந்து ஃபுல்லாக வெளியில் வந்து அடிக்கணும். ஏன்னா உங்களோட கிராஸ் ஏர் வந்து ரைட் சைடில் இருக்கிறதுனால அது க்ளூவாலில் இருக்கும். ஸோ சுட்டா உங்கள் புல்லட் வந்து க்ளூவாலில் தான் படும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக வெளியில் வந்தால் மட்டும் தான் எனிமியை வந்து ஃபுல்லாக அடிக்க முடியும். இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நான் ஆட் பண்ணுறேன் இந்த கடைசியில். ஸோ அதையும் பாருங்கள். ப்ரோ டிப்ஸ் பார்ட் 4ன்னு நினைக்கிறேன். அந்த டிப்ஸில் வந்து நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். நீங்கள் அதை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது க்ளூவால் டிப்ஸ் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு பெரிய டிப்ஸை வந்து ஒரு சின்னதாக ஷார்ட்டாக நான் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப வளன்னு இழுக்காமல். இதுதான் பார்த்தீங்கன்னா 5 டிப்ஸ். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக க்ளூவால் வந்து ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். சிட்டப் க்ளூவால் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து நீங்கள் க்ளூவால் ஃபாஸ்ட்டாக போட கற்றுக்கோங்க. இது கற்றுக்கிட்டிங்கனாவே உங்களை வந்து எனிமி வந்து ஓரளவுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். நீங்கள் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், பை.